பன்னீர் அரை கிலோ, ஃப்ரெஷ் க்ரீம் 50 கிராம், ஆனியன் 100 கிராம், கேஷ்நட் பேஸ்ட் 50 கிராம், பால் ஒரு பவுல், ஆரஞ்சு ஒரு ஆரஞ்சு, ஒயிட் பிரெட் க்ரம் 50 கிராம், கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 50 கிராம், இஞ்சி 50 கிராம், பச்சை மிளகா 50 கிராம், சால்ட் ஒரு டீஸ்பூன், சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீரை நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. பன்னீரை கிரேட் பண்ணியாச்சு. பன்னீர் நல்லா இது பண்ணிங்க மேஷ் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் சுகர், க்ரீன் சில்லி, கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒயிட் பிரெட் க்ரம் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், உடையும் செய்யாது. கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பைண்டிங் ஏஜென்ட், அதை கொஞ்சம் நல்லா பைண்ட் பண்ணிக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க, உடையாமல் இருக்கும். சின்ன உருண்டை பிடிக்கலாம், இல்லை பெருசாகவும் பிடிக்கலாம். நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சிருங்க. இது நம்ம என்ன ஷேப்லான்னு வைக்கலாம். இது என்ன ஷேப்லான்னு நம்ம செய்யலாம். பண்ணியாச்சு. இப்போ நல்லா இது நீட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா தட்டிட்டு நம்ம ஆரஞ்சு இதை கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு இது கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர், கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது இப்போ உருண்டை பிடிங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த கோஃப்தா போடுவோம். இந்த ஓரம் பிளாக் ஆகக்கூடாது, தீஞ்சு போகக்கூடாது. லைட்டாக கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான கிரேவி எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம். முதல்ல பேனை வைங்க. ஆயில் ஊற்றுங்க. நறுக்கி வச்சு க்ரீன் சில்லி போடுங்க. க்ரீன் சில்லி வதங்கணுன்னு ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கேன் கேஷ்நட் பேஸ்ட்டை கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். கொஞ்சோண்டு பால், க்ரீம் கொஞ்சோண்டு, சால்ட் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர், கொஞ்சோண்டு சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேஷ்யூ நல்லா குக் ஆகிற வரைக்கும் இந்த கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கிரேவி லைட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும், ரொம்ப காரமாக இருக்காது. இந்த கிரேவி நான் ரொட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா இதோட சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த கிரேவி ரெடி ஆச்சு. இப்போ அந்த கோஃப்தா மேலே அப்படியே போட்டு க்ரீம் கொஞ்சம் போட்டு
லைட்டாக ஆயில். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இந்த நாரங்கி கோஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்வீட்டாக இருக்குன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவ்வளோ காரமாக இருக்காது. இது நான் ரொட்டி ஃபுல்கா கூட சாப்பிட்லாம்.